மணக்கவலை மாற்றி என்பது போல் ஒப்பு உபய உடையவன் ஆண்டவன் அவனிடத்தில் தலைக்கறி சந்திரசேகர ஜபத்தினால் மலையாளம் புறப்பட்டு வந்து மயிலத்தில் அரிய பெரிய மந்திரங்களை கற்று வந்து அழகான உருவத்தை கத்தி அவ்வாறு உருவத்தோடு சந்திரசேகர ஐநாள் எதற்காக எனது நாட்டிலே விவசாய குடிமக்கள் வேலைக்குறத்தினால் அனைவரும் அடித்தேன் நாட்டு விட்டே துரத்தினேன் ஆகினார் விவசாயிகள் அத்தனையும் அப்படியே தலைவற்று நின்று விட்டனே அந்த விவசாயிகள் அத்தனையும் நல்ல முறையோடு நடக்கணும் என்றால் மனித சக்தியால் முடியாததை மந்திர சக்தியால் செய்து முடிக்காமல் மேல் மலையாளம் புறப்பட்டு வந்து மயிலத்தில் அரிய பெரிய மந்திரங்களை கட்டுவது அழகான உருவத்தை கட்டி அவ்வாறு உருவத்தோடு புறப்பட்டு ஆனால் நான் மேல் மலையாளம் புறப்பட்டு வர திருவாகி எனது மனை மருதவியும் 3 மாதங்கள் மணியாக இருந்தால் ஆனால் நான் மேல் மலையாளம் புறப்பட்டு வந்து இன்று ஒரு 7 மாதங்கள் உடன் விட்டனேன் ஆக மொத்த 10 மாதங்கள் இந்நேரம் என் மனைவி மருதவி நிறை மாதங்கள் மணியாக இருப்பால் இப்போது செல்வினும் மனைவி மருதவி சந்திக்கணும் புறப்படுகிறேன் மருதவி சரி அரண்மனையை சுற்றி வந்தால் எப்படியாக மருதவை சந்திக்கலாம் புறப்படுகிறேன் சரி வந்தினை அறிவுரை பார்க்கலாம் எப்படி மருதவை சந்திப்பா இப்போது புறப்படுகிற பஞ்சனைக்கு மருதவி
சரி, வஞ்சனை அரங்கு உள்ளே செல்வார்களா? மருதேவி அமர்ந்து கொண்டிருக்கிறாயா? கணவன் எப்போது வருவதென்று எனக்காக வழி மீது விழித்து காத்து கொண்டிருக்கிறாயா? சரி, உடல் கொடுத்து அழைத்து வரலாம். அம்மா குரல் கேட்கிறது, யாருன்னு தெரியலையே. என்ன உலகத்தை அழைப்பது யாருன்னு தெரியவில்லையா? சரி, மீண்டும் அழைத்து வரலாம். தாயே, இந்த நேரம் பார்த்து யார பிச்சைக்காரன் என்னால எழுது கூட பார்க்க முடியல, யாருன்னு தெரியல. ஐயோ, என்னால எழுந்து யாருன்னு கேட்கல, போக முடியலையே, என்னவோ தெரியலையே. எல்லாரும் நாடகம் பார்க்க வந்து விட்டாங்களே. ஐயோ, எந்த பாவி இந்த ஊருக்கு யாரும் வச்சு விட்டுருக்கா? இது தெரு தெருவா சுத்தி கிடக்குது. ஐயோ, தலையை பார்த்தா ஆள மர மாட்டேன் இருக்குது. ஐயோ, அவன் பார்த்தா தாரோட அகலங்குதம்மா, அடிப்பட மர மாட்டேன் இருக்குதம்மா. யாருன்னு தெரியலையம்மா, எனக்கு பயமா இருக்குதம்மா. நானா யாவல், நானா யாவல், நான் தான் கணவன். சரி, எப்படி இருப்பாரு, என்ன அழகா இருப்பாரு. இது யாருன்னு தெரியல, என்னன்னு தெரியல. அதுங்க எல்லை காத்தான வந்து என் உயிரை வாங்கிங்கதம்மா. இது போயிடுற பாவி, கிட்ட வராதுடா. என்ன யாரும் தெரியவில்லை. மருதேவி ஆடாத மனமோ ஆடுதே ஆடாத பழமே ஆடுதே, ஆனந்த கீதம் பாடுதே, ஆராத காதல் இன்பம் எல்லாம் மாவாடாம் காடலாம். சுடுகாட்டுல வைக்கும், உன்னை எடுத்து வட்டி படம் மாத்தார வைக்கும், யாரு உன்னை ஆறடி குயில வைக்கும். என் கணவர் தான் நேரம் பார்த்து ஏன்னா இப்படி வந்து என் உயிரை வாங்குறியோ வந்து எனக்கு தெரியல. ஐயோ, நீ இல்லாத நேரம் பார்த்துங்க ஒரு யாவல் ஒண்ணு விட அத பார்த்தா எவ்வளவு அகோர உருவமா இருக்குது. ஆமா, நீங்க வந்து நேரம் பார்த்து அது எங்க போய் மறைஞ்சுதா? அது எப்படி போய் மாறியா? ஏங்க, உங்களுக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு புரியல. நான் பார்த்து பயந்தேன். நீ பார்த்த, நீ பார்த்த. கண்டிப்பா நீ வீட்டு பார்க்கலாம். இத பாருங்க, நீங்களே பார்த்தா அந்த உருவத்தை பயப்படுங்க. நான் பார்த்தா? ஆமாங்க. சரி. அத்தா ரோஜா மலத்தா
என்னது குச்சிக்கினியா வாயில போட்டு போ. என்னது வாயில என் கணவரை வாயில போட்டுக்கிச்சா பாவி என் கணவர்ல நேரம் பார்த்து என் உயிரை வாங்குது. இது என்னமா செய்யுது? உனக்கு நல்லா தானே இருக்க ஏன் பண்ணுங்க பாரா உன் கூடயே தான் வந்துக்கிறேன் சமாரு இப்போ ஓட இருக்காது. எது வந்தியா ஆமா அந்த யாவுல நீ பார்த்த ஏங்க பாத்தங்க நான் தான் பாருங்க. வந்துக்கிறேன் ஏங்க அந்த உருவத்தை பார்த்தா தூங்கிற குழந்தை இருந்து பார்த்தா பொட்டு செத்துரும். அந்த அளவுக்கு அகோரமான உருவம் அப்படி இருக்குதுங்க அது. ஆ? ஆமா ஆனா இப்ப எங்க மறைஞ்சது தெரியலையே. எனக்கு பயமா இருக்குதுங்க. உனக்கு பயமா இருக்கு ஆமாங்க பயமே எங்க உனக்கு போறது தேவையில்லை தெரியல. ஆனா நீங்க எப்பயாவது அந்த உருவத்தை பார்க்க போறீங்க. ஆ. இங்க பாருங்க விரல காட்டுங்க. யா, இந்தா. விரல் ஒண்ணா கை ஒண்ணா கையை கூட கட்டிக்கோ இல்ல ஆ, அது எப்ப வருது எப்ப போகுதுன்னு எனக்கே தெரியல. தெரியல அதனால ஆ, இந்த முடி அவுக்க கூடாது. அவங்க மாட்டேன் அதனால அது வர நேரத்தை நீங்களே பாருங்க. அது வர நேரத்தை பார்த்தா நீங்க பயப்படுவீங்க. சரி. ஆ? சரி, போலாமா? சரி. அத்தான், ஆ. கோவை கழிப்பாலே இதன் நாணமே. பாவை ஆடாத மனமும் ஆடுதே ஆனந்த கீதம் பாடுதே ஆடாத காதல் இன்பமெல்லாம் நாவானா காடலாம். ஐயோ, ஐயோ. நீங்களா அது? சாச்சாத் நானேதான் ஐயோ, நான் செருப்பர் அடிமை கட்டினா போடுங்கயா. அதுவும் என்னைத்தான் 6 அடி குயில வைக்கணும்னு சொன்னேன். அதுவும் என்னைத்தான் ஏன் நான் தான் வந்து சொல்றதானே? எங்கனே சொல்ல விட்டேன் ஏன் கொஞ்சமா நிஜமா நீ பேசியது ஏன் சொல்ல மாட்டேன்? ஏன் ஆ? நான் நீங்க போகும்போது எப்படி இருந்தீங்க? இப்ப இந்த உருவத்தை பார்த்தா எப்படி தெரியுமா இருக்குது? எப்படி இந்த பச்சைமா கோயிலோட செய்து வச்சுங்க வால்முடி செம்முடி பார்த்து வால்முடி செம்முடி மறிக்குது உன்னை பார்த்தா. இது உனதான் கோரியா அந்த அப்படின்னு சொல்லிட்டியா ஆமா இந்த ஊர் உனக்கு எப்படி வந்தது? மருதேவி கணக்கின் வார்த்தையை கேட்டு மேல்மலையை வச்சிருந்தா ஆமா பைரவனத்தை அரிய பெரிய மந்திரங்களை கட்டுணர்ந்து அழகான உருவத்தை அகற்றி அவ்வாறு உருவத்தோடு புறப்பட்டு வந்திருக்கிறேன் நம்ம நாட்டு நாடி. எதற்காக தெரியுமா? மனித சக்தியால் முடியாததை மந்திர சக்தியால் செய்து முடிக்க போகிறேன். அனைத்த கத்து விட்டீரா? இனிமத கொண்ட விவசாயிகள் அத்தனையும் ஆ. எனது மந்திர சக்தினாலே நடக்க போகிறது. அப்படியா? ஆமா அப்படியே மிக்க மகிழ்ச்சிங்க. இத பாருங்க ஏதோ அந்த அண்ணன் அருள் நல்ல நேரம் நமக்கு இருந்தாலும் நீங்க போனதுல இருந்து நம்முடைய வயல்வெளி போய் நான் பார்க்கவே இல்லை. அப்படியா? யார் இருக்காருங்க என்ன வேலை செய்யறாங்க யார் அந்த புறம் இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. நீ போய் காய்கறி எல்லாம் சுத்தி பார்த்துட்டு வாங்க நான் சாப்பாடு செய்யறேன். சரி ஆகட்டும் புறப்படு. அந்த வேலை சுலபமாக முடிந்துவிட்டது. நான் யாருக்கும் விளக்கத்தை வைத்திருக்கிறேன். இருந்தாலும் எனது அருகாமல் இருந்து எனக்காக ஆலோசனை விளக்கக்கூடிய கணக்கு கடமையிலேயே எனக்கு